ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துட்டேன்னா சரி, நவம்பர் வந்த அப்டேட்டை உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக போட்டுடலான்னு வந்தாச்சு. மாடியில் என்ட்ரன்ஸில் எப்படி ஏறின உடனே 2 சைடும் பசலைக்கீரை வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் சிவப்பு பசலைக்கீரை, இந்த சைடு பச்சை பசலைக்கீரைன்னு சொல்கிறத விட மலேசியன் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி, வரது கஷ்டமாங்க. நம்மளுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி படுத்தி எடுத்து அப்புறம் வந்து இதில் நிறைய விதைகள் எடுத்து இலவசமாக கொரியர் சார்ஜ் கூட வாங்காமல் நம்ம இலவச சீடு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயாஸ் கார்டனை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஜெயாஸ் கார்டனுடைய நோக்கமே எல்லாரையும் மாடித்தோட்டம் போட வைக்கணும். அதுக்காகவே நிறைய நம்ம பார்க்காத நம்முடைய தாத்தா பாட்டிலாம் பயன்படுத்தின அரிய வகைகளெல்லாம் அறிமுகப்படுத்தி புதுசாக வாங்கி வச்சு நான் வளர்த்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 500 பேருக்கு இலவசமாக கொரியர் சார்ஜோ போஸ்டல் சார்ஜோ சீடுக்கான பிளான்ட்டுக்கான சார்ஜோ வாங்காமல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? உள்ளே நுழைஞ்ச உடனே இப்படி சுற்றி வரலான்னு நினைக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து, ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் 3 ரோ வச்சுருக்கேங்க. 1 2, அந்த பக்கம் 1 3ஆவது, சரிங்களா? ஃபஸ்ட்டு ரோவில் முதல்ல எடுத்த உடனே ஒரு 4 பிளான்ட்டு. இது என்ன அப்படின்னாக்க பிளாக் சில்லி. இவங்க வந்து காந்தாரி மிளகாயில் பிளாக்கு கேரளா வெரைட்டி சொல்லுவாங்க. இப்போ தான் இங்கே பார்த்திங்களா கொஞ்சம் ரெட்டெல்லாம் வந்திருக்காங்களா, விதை வந்துட்டுருக்காங்க. விதை வந்ததும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? இதெல்லாம் வரட்டும், நம்மளும் அடுத்து வெரைட்டி போடணும். முதல் 4 இந்த பக்கம் போயிடலாமா? இங்கே பார்த்திங்கன்னா கத்தரி வெரைட்டி தான். அப்புறம் தும்பை செடி ஒன்று வச்சுருக்கேங்க. இது எதுக்காக அப்படின்னா தன்னால் தான் முளைச்சிச்சு. ஆனால் இதை எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னாக்க, ஒன்று ஆவி பிடிக்கலாம், இன்னொன்று நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பழக்கீரை கடைசெல்லாம் பண்ணுறப்ப இதையும் கொஞ்சம் செஞ்சு அப்படியே போட்டுக்குவேங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து முள்ளு கத்தரிங்க. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் வந்து பென்சில் பிளான்ட்னு சொல்லி நம்ம தேவி சிஸ்டர் கொடுத்தாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவங்க நமக்கு பார்த்து நிறைய இல்லாததாக கொடுப்பாங்க. இது வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கீழே வச்சுருக்கணும், நம்ம மேலே வச்சாச்சு, ஓகேங்களா? இந்த பக்கம் பாருங்கள், இதில் 3 தொட்டிலையும் தன்னால் வந்தது தான் மிதுக்கங்காய் சொல்லுவாங்க, தெரியுமா? நான் உள்ளே போய் வேணும்னா அதோட காய்களை உங்களுக்கு காமிக்கவா? நிறைய கிடக்கு, பழங்களே கிடக்கு. இதாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? நிறையவே இருக்காங்க, ஏகப்பட்டது இருக்காங்க. இன்னொரு நாள் தான் பறிக்கணும், நாளைக்கு லீவில் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். மிதுக்கங்காய் இதை வந்து நான் வந்து வத்தல் போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் இந்த மிதுக்கங்காயில் வத்தல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து துவையல் அரைப்போம். இது வந்து சுகருக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதோட சீடுமே நிறைய நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் 2வது வரிசை முழுக்க பார்த்திங்கன்னா கத்தரி வெரைட்டி. இது என்ன கத்தரி அப்படின்னா இந்த இருக்கா, இது வந்து என்ன மும்பை தாதா கத்தரி அப்படி சொல்லுவாங்க, ஆண்டாள் கத்தரி சொல்லுவாங்க. அதில் எந்த ஊர் என்ன வகையெல்லாம் தெரியாது நமக்கு, இது புதுசு. இதுவுமே வந்து ஒருத்தங்க நமக்கு ஃப்ரீயாக சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணது தான், ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடி அவரை, பார்த்தீங்களா? சரி, பெருசாக கிடக்கு பார்த்தீங்களா? இந்த ரோவில் 1 2 3 4 5 6 7 8 9 10 தொட்டியில் செடியை வரை தான் வச்சுருக்கோம். எல்லா தொட்டியுமே நமக்கு காய்ச்சிட்ருக்கு. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய பொரியெல்லாம் வச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வரிசை எல்லாமே கத்தரி தான். இதில் பச்சை உருண்டை கத்தரி இருக்குது, நேற்று தான் பறிச்சிட்டோம் நம்ம, காயெல்லாம் இப்போ காமிக்க முடியாது உங்களுக்கு. மும்பை தாதா கத்திரினா ஒரு மாதிரி வயலட்டும் ஒயிட்டும் கலந்துருக்கும். அப்புறம் பச்சை உருண்டை கத்தரி இருக்குது, பச்சை நீட்டு கத்தரி இருக்குது, முள்ளு கத்தரி இருக்குது, இந்த வகைகளெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்குது பார்த்திங்களா. இவங்க வந்து கேரளா வெரைட்டியான, அது என்ன சொல்கிறது, வழுதுனங்காய், சரிங்களா?
அந்த பக்கம் பின்னாடி வரிசை சொல்ல மறந்துட்டேன்ல, அந்த பாருங்கள், இது வந்து நம்மளாக கட்டிங்ஸ் போட்டு வச்சோம். நமக்கு வந்து பிந்து ஆர்கானிக்கில் அந்த சிஸ்டர் வந்து நமக்கு 2 தடவை அனுப்பி விட்டாங்கங்க. ஃப்ரீயாக தான் அனுப்பி விட்டாங்க, எந்த கொரியர் சார்ஜ் கூட வாங்காமல். மாயன் கீரை கட்டிங்ஸ் ஃபஸ்ட் டைம் அனுப்பி விட்டது அழுகிடுச்சு, திருப்பியும் அனுப்பி விட்டாங்க. அவங்களோட அன்புக்கு சொல்லப்போனால் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கொடுக்குற அன்பு வந்து அதுக்கு மாற எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஸோ அதை ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன், 2வது ஒரு தொட்டியில். இந்த பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ன சொல்கிறது, ஒரு என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வந்து ஒரு கட்டிங்ஸ் கொடுத்தா. இது வந்து சுண்டக்காய், ஆனால் பூத்துட்டே இருக்காங்க, காய்க்க மாட்டுக்காங்க. ரொம்ப கோவமாக இருக்கேன் இவங்க மேலே நான். அடுத்து இவங்க செம்பருத்தி, நல்ல ஒரு பூக்கள் அறுவடை கொடுத்துட்ருக்காங்க. இவங்க இப்போ வச்சு ஒரு 4 மாதம்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து அரை நெல்லிக்காய், அதில் ஏதோ ஒன்று வளர்ந்து மேலே வரைக்கும் போயிருக்காங்களே. இவங்க யார்? ஆத்மாடி, இவங்க வேண்டாம், பிடுங்கிடலாம். இவங்க வந்து அணில் பழம், இந்தியன் ஃபேஷன் ஃப்ரூட். எங்கேருந்து எங்கே போயிருக்காங்க இவங்க, வேணாம், நிறைய இருக்காங்க. பூக்கள் அழகாக இருக்குங்கிறதுக்காக இவங்களை வைக்க முடியாது நிறைய இடத்துல. ஓகே, இதுவும் ஒரு சுண்டைக்காய், தன்னால் தாங்க வளர்ந்துருக்கு. நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கிறது, ஏதாவது பண்ணணும். ஓகே, அதுக்கு பின்னாடி மாதுளை, எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? நிறைய பிஞ்சுகள் இருக்குல்ல. இவங்களும் இப்போ வச்சு 5-6 மாதம் தான் ஆகுது. மலையில் நல்லாவே வந்திருக்காங்க. இவங்க தான் நம்ம சுடக்கு தக்காளி பிடுங்கி போடணும், நிறைய இருக்காங்க. சரி, அப்படி இப்படி வளைஞ்சி வரலாமா? இந்த பக்கம் பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டு அமேசானில் வாங்கினது, 3 கலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் காய்க்கலை, பூக்களை, வந்தப்புறம் பார்க்கலாம். அவங்கலேருந்து ஒரு பீஸை கட் பண்ணி பார்த்தீங்களா, இன்னொன்று வச்சுருக்கேன். இவங்களும் நல்லா வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா சொடக்கு தக்காளி, இவங்கெல்லாம் தானாக வந்த கூட்டம், வந்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ சொடக்கு தக்காளி இருக்காங்க பார்த்தீங்களா, நிறையா கிடப்பாங்க. அப்புறம் இந்த லைன் ஃபுல்லாகவே கத்தரி தாங்க. இவங்க வழுதுணங்காய், காலையில் கூட நான் முள்ளு கத்தரி பறித்தேன், பார்த்துருப்பீங்க எல்லோரும். இருங்க, இது வந்து ஊதா கத்தரி, இது நிறைய இருக்குது. அப்புறம் இது மூலிகை. இவங்க யார் அப்படின்னா பார்த்தீங்களா, இவங்க அழகாக பூ பூத்துருக்காங்களே, காந்தாரி மிளகாய், சாண்டல் கலரில் இருக்கக்கூடிய அந்த காந்தாரி மிளகாய். தேவையில்லாததெல்லாம் கையோட பிடுங்கி போட்டுக்கிட்டே வருவோம். காந்தாரி மிளகாய். இவங்க வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சப்ஜா சீட்ஸ் இல்லையா? பக்கத்தில் வந்தோடனே ஸ்மெல்லு செமையாக தூக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கத்தரி தான், இவங்க பச்சை. அப்புறம் இவங்க வந்து தெரியும்ல உங்கள் எல்லாருக்குமே. இன்றைக்கி காலையில் இந்த லைன் ஃபுல்லாக தான் எடுத்துகிட்டு போய் கஷாயம் போட்டு குடித்தாச்சு. ஓமவல்லி, இவங்க கருந்துளசி, இங்கேயும் ஒரு சப்ஜா சீட்ஸ் வச்சுருக்கேன். பின்னாடி ஃபுல்லாக கத்தரி தான், சரிங்களா? அந்த பக்கம் சொல்ல மறந்துட்டேன்ல. இங்கே பாருங்கள், எவ்வளோ பூக்களும் மொட்டுக்களும் ஏகப்பட்டது இருக்காங்களா. இவங்க வந்து தாய்வான் பிங்க் கொய்யா. இதுக்குள்ளே எவ்வளவு களைச்செடி, மலையில் நிறைய வளர்ந்து படுத்துறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இவங்களை காமிக்கவா, எவ்வளோ காய் கிடக்காங்க பார்த்தீங்களா? புஷ் ஆரஞ்ச், குங்க்வாட், டேபிள் ஆரஞ்ச் அப்படின்னு பல பேர்களை கொண்டவங்க தான் அவங்க. இவங்க நம்ம மாயன் கீரை பிந்து சிஸ்டர் கொடுத்தது. பூவெல்லாம் பூத்துருக்காங்க எங்கள் வீட்டில், எவ்வளோ உயரம் அழகாக வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அடுத்து அப்படியே இங்கே வாங்க, இவங்களும் தானாக முளைச்ச கூட்டம். இந்த இடத்துல நான் புளிச்சக்கீரை வச்சுருந்தேன், அவங்கள வாட வச்சுட்டாங்க. வாட வச்சு இவங்களா வளர்ந்து எவ்வளோ காய்கள் கிடக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். ஏகப்பட்ட சொடக்கு தக்காளி. இவங்க வச்சது இங்கே பார்த்தீங்களா, ஒரு கட்டிங்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான் ஒரு பொண்ணு கொண்டது. ஒயிட் கலர் செவந்தி பூ கொடுத்தா, அதுக்குள்ளே போய் எவ்வளோ கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே தூர தான் போடணும். இந்த கீரை அது என்ன, எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்காங்க பாருங்கள், மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணி. அப்புறம் இவங்க புதினா, பறைக்க அவ்வளவு புதினா வருவாங்கங்க நம்ம வீட்டில். அப்படியே நடுவில் போயிடலாமா? நடுவில் என்ன வரிசை, நடுவில் வந்து 1 2 3 4 வரிசை வச்சுருக்கேன். ஸோ அந்த 4 வரிசை என்னென்னு பார்த்துட்டே போயிடலாமா? இவங்க அமர் லில்லி. இது வந்து ஏதோ ஒரு கார்டன் சேனலில் நம்ம ஒரு அழகான கமெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு இதை நமக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இது வந்து பெரண்டை, இது சதுர பெரண்டை. இவங்கெல்லாம் நோய் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட செடிகள். காந்தாரி மிளகாய் தான், 2 காந்தாரி மிளகாய். செம அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க, நல்லாவே வரமாட்டுக்காங்க. இந்த மலையில் கொஞ்சம் துளுத்துருக்காங்க. சரி, எப்படி வராங்கன்னு பார்க்கலாம்.
இவங்களும் ஆலமரம்லாம் வளர்றாங்க மாடி தோட்டத்தில். நம்ம மாடி தோட்டம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு போல். இவங்களும் பிரண்டை தான், சதுர பிரண்டை. அப்புறம் ஒரு கத்தாழை வச்சுருக்கேன். இவங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். இங்கே பாருங்கள் எவ்வளவு சீட்ஸ் வந்துட்டுருக்காங்க. நல்லா வரட்டும். எனக்கு தேவையானது அளவு எடுத்துகிட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் இதை ஷேர் பண்ணுவேன். இப்போதைக்கு விதைக்காக தான் எல்லாமே விட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, நெற்பவளம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல எல்லாரும். எனக்கு ஒருத்தங்க ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஒரு தங்கை நமக்கு இருக்காங்க. அப்படி முதல்ல எனக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர் தங்கைன்னு வச்சுக்கோங்களேன். என்னனாலும் என்கிட்ட இல்லாததை பார்த்து அவங்களுக்கு ஒரு 2 விதை யாராவது கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு விதை எனக்கு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம மேலே அவங்களுக்கு அன்பு. தேவி சிஸ்டருக்கு அவங்க கொடுத்தது தான் சூப்பராக வளர்த்துட்டேன். நான் நல்லா வளர்த்துருவேன்னு சொல்லி நம்பிக்கையோடு அவ்வளோ கொடுப்பாங்க. இந்த தோட்டத்தில் இருக்கிற பாதிக்கு மேலே அவங்க கொடுத்ததாக தான் இருக்கும். அது போக நமக்கு பிந்து சிஸ்டர் கொடுத்துருக்காங்க, கணேஷ் ராஜா பிரதர் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டவுனில் இருந்து ஒரு சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நான் நேம் நிறைய பேரோடது சொல்லலைன்னு சொல்லி கோச்சுக்காதீங்க. ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கருப்பு காந்தாரி மிளகாய், அப்புறம் மருதாணி, வேங்கேரி கத்திரி அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதில் இவங்க நமக்கு ஸ்பெஷலாக நிறையவே கொடுக்குறாங்க. இது தன்னால் முளைச்சது தாங்க. துளசி, கரந்துளசி. இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா ப்ரூன் பண்ணி எடுத்து விடணும், அப்போ தான் அழகாக இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த செடி பிரியாணி ரம்பை இலை. இங்கே பாருங்கள் சந்தன கலரில் இருக்கக்கூடிய காந்தாரி மிளகாய். இப்போ தான் ஒரே ஒரு சீடு வந்திருக்கு. இதெல்லாம் விதை போட்டேன், ஆனால் ஒன்றும் முளைக்கலை. அப்புறம் இதில் 4லேயுமே நான் என்ன போட்டேன்னா செடி கோழியை வரை போட்டு விட்ருக்கேன், ஒன்றுமே முளைக்கலை. திரும்ப போடணும். இது வெண்டைக்காய் தாங்க, வெள்ளை வெண்டை. உன்னை பறிச்சிருவோம், கோணலாக இருக்கீங்க, அதனால் உங்களை நான் பறிச்சிடுறேன். கேட்டிங்களா, வெள்ளை வெண்டை. சரி, ஒன்று சாப்பிட்டுட்டே அதுக்கப்புறம் பேசுவோம். 4 வச்சுருக்கேங்க. 4 வெண்டை செம்மையாக வந்திருக்காங்களா. சரி, இப்போ அந்த ரோக்கு போயிடலாம். 2 ரோ பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. நான் அந்த ரோக்கு போயிடலாமா. இங்கேயும் இவங்க சுரியானங்கை. இது ஒரே ஒரு ஆஹா, இதோ இலை சுருட்டு வந்திருக்கு. இவங்களுமே மிளகாய் தான். இலை சுருட்டு இருக்கனால அப்புறப்படுத்திடலாம். காந்தாரி மிளகாய், இதெல்லாம் கத்தரி. அப்புறம் இவங்க எல்லாரும் ஒரு 10 கலரில் டேபிள் ரோஸ் இருக்குது. காலையிலனா உங்களுக்கு நல்லா ரோஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. சரி, ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க. நிறைய கலர் வச்சுருக்கோம். இதுவும் நமக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணது தான் ஃப்ரீயாக. இவங்க கஸ்தூரி மஞ்சளுங்க. இவங்க வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் 2 இருக்கா. இது சேப்பங்கிழங்கு. இது மா இஞ்சி, நான் விலைக்கு வாங்கி வச்சது. இது சீனி கிழங்கு. ஓகேங்களா, இவ்வளோதான். இந்த சைடை முடிச்சுட்டு இப்போ அந்த சைடு போயிடலாமா. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெமன் கிராஸ். இங்கேயும் 3 ரோ வச்சுருக்கேங்க. கத்தரி, உள்ளுக்குள்ளே போனால் மல்லி, அதுக்கு பக்கத்தில் ரோஸ் இருந்தது, வாடிடுச்சு, அதில் கீரை வளர்ந்து நிற்கிது. அப்புறம் இதெல்லாம் தானாக வளர்ந்த கூட்டம் பார்த்தீங்களா. செரி டொமேட்டோ, இதெல்லாம் நாட்டு வகை, நாட்டு தக்காளிகள் தான். இது கேரளா வெரைட்டி, பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. வழுதுனங்காய் பின்னாடி இருந்து அப்படி காமிச்சிட்டு வரேன். இருங்க, தன்னால் வளர்ந்த தூதுவளை. இங்கே ஒரு செரி டொமேட்டோ தன்னால் வளர்ந்துருக்கு. எவ்வளோ பெருசு இருக்காங்கன்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்காங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளவு தண்டி செரி டொமேட்டோ இருக்காங்க. நார்மல் டொமேட்டோ கிடையாதுங்க, செரி டொமேட்டோ. இதெல்லாம் தன்னால் வளர்ந்தது, சீடு போடாமல். இங்கே பாருங்கள் வேங்கேரி முள்ளு கத்திரி வளர்ந்துருக்காங்களா. இங்கே பார்த்தீங்களா, கோணலாக இருக்கீங்க. ஏன் உங்களுக்கும் இந்த புடலங்காய் மாதிரி கல் கட்டி விடணுமா என்னன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு. இவங்களும் தானாக வளர்ந்துருக்காங்க. நேற்று தான் பார்த்தேன், தன்னால் வளர்ந்துருந்தாங்க. அப்புறம் இவங்க ஒரு கோவக்காய். இங்கே ஒரு பந்தல் போட்டு விட்ருக்கேன் பார்த்தீங்களா. 2 கோவக்காய் இருக்குதுங்க. 3 இருக்குது. 2 மலேசியன் கோவக்காயும் ஒரு ஆர்டினரி கோவக்காயும் இருக்குது. அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடி மர வெண்டை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது மர வெண்டைங்க. போன வருஷம் வச்சது ஓரளவு காய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நோய் தாக்குதல்னால ப்ரூன் பண்ணி விட்டுட்டு இப்போ திரும்ப தழுத்து வர்றாங்க. இவங்க பட்டை அவரைங்க.
பூக்கள் வந்துட்டாங்க. வாவ் செம. பட்டை அவரே 2-3 போட்டு ஒன்று தான் முளைச்சிச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே தக்காளி தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ காய்கள் கிடக்காங்களா. இதுக்கு பக்கத்தில் இடிச்சுக்கிட்டு சொடக்கு தக்காளி வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட தக்காளிகள் இருக்காங்களா. இந்த சைடு ஃபுல்லாக தக்காளி தான். அதோடு இங்கே ஒரு ரம்பா இலை. இதுவும் தானாக வளர்ந்த இங்கே பார்த்தீங்களா செரி டொமேட்டோ எவ்வளோ இருக்குது பாருங்கள் 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 பாருங்கள். செம்மையாக இருக்காங்கல்ல, நிறைய இருக்காங்கங்க. பார்த்தீங்களா இவ்வளோ தண்டிக்கு இருக்காங்கங்கிறது தான் நம்ம வீட்டுடைய சாயில் மிக்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் சொல்லுவேன். இது ஒரு வேங்கேரி கத்திரி. இந்த சைடு வந்துடலாமா. இந்த பக்கம் இப்படி வாசலை பார்த்தாப்புல இப்படி ஒரு ரோ ஃபுல்லாக வச்சுருப்பேன். 3-4 ரோ வச்சுருக்கேன். அதில் இங்கே பாருங்கள் முதல்ல இருக்கா அது வந்து ஊட்டி பொன்னாங்கண்ணி, இது சிவப்பு பொன்னாங்கண்ணி, இது வயல் பொன்னாங்கண்ணி, இது பச்சை பொன்னாங்கண்ணி. பின்னாடி பார்க்கலாமா. இஷ்டத்துக்கு தன்னால் ஒரு பீர்க்கங்காய் வளர்ந்து போயிருக்கு. இது வந்து மணத்தக்காளி கீரை. அதுக்கு பக்கத்தில் ஒரு இந்த இருக்குது பாருங்கள் ஒரு சீத்தா ஒன்று வளர்ந்து நிற்கிது. அதுக்கப்புறம் இது சங்குப்பூ, இது நெய் மிளகாய் பூக்கள்லாம் வந்துட்டாங்க. இவங்க அத்தி எவ்வளோ காய் கிடக்காங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து வேற ஒரு கலர் ப்ரௌன் கலரில் சாமந்தி. இது சும்மா அழகு செடி. இது நம்ம தேவி சிஸ்டர் கொடுத்தது தான். இது வந்து என்ன துத்தி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தன்னால் முளைச்சி சரி தேவைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வச்சுட்டேன். இது வந்து ரெயின் லில்லி. இது ஒருத்தவங்க ஃப்ரீயாக தான் நமக்கு கொடுத்தாங்க. இது வந்து விஷ்ணு துளசி. தொட்ட உடனே ஆஹா ஸ்மெல்லு அப்படி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படி ஒரு மனம். இது வந்து நாட்டு துளசிங்க. முள் இது என்ன செடி கீரை களையாக ஏகப்பட்ட கீரை வளருது. தேவைக்கு வச்சுட்டு மற்றதை பிடுங்கிட்டேன். சரி வேண்டாம். இது ஒரு துளசி தான், நாட்டு துளசி. இது வந்து பக்கத்து வீட்டில் தான் கொடுத்தாங்க கனகாமரம். சரி கனகாமரத்தையும் வளர்த்துருவோம் நம்ம வீட்டில்னு வச்சாச்சு. அப்புறம் பின்னாடி பார்க்கலாமா. இது வந்து எகிப்து கீரை. கொஞ்சம் மலைக்கு டல்லாக இருக்காங்க இந்த கீரை. இது வந்து வெள்ளை நாவல். இவங்களும் இந்த டைமில் மழையில் பூச்சி தாக்குதல்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பங்கனப்பள்ளி வரமாட்டுக்காங்கங்க. நம்ம ஊரில் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்கங்க வச்சதுல இருந்து. இது அட்டி பக்கத்தில் முருங்கை எவ்வளோ பெருசு இருக்கா. ஓகே அதுக்கப்புறம் அந்த பக்கம் உள்ளது அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சைடு வாசல் பக்கம் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ முன்னாடி ஃபுல்லாக கீரை பேக் இருக்குது. வெறும் பேக்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அப்பப்பா கீரை மழையோட வம்பா போயிடுச்சு. ஏகப்பட்ட கீரை, அவ்வளோ சாப்பிடவும் முடியாது. களைச்செடியாக வளர்ந்தாங்க அவ்வளோ கீரை. இன்ன கீரைன்னு கிடையாதுங்க, ஒவ்வொரு தொட்டிலும் ஒரு 10-15 கீரை. ஸோ எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டேங்க மழையில். அப்புறம் இது வந்து சின்னவரைக்காய் முடிஞ்சிருச்சு காய்ப்பு. இங்கே பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே இப்போ தான் கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் பூக்குறாங்க. இந்த 4லேயுமே நான் சின்னவரைக்காய் தான் போட்டிருந்தேன். காய்ப்பு முடிஞ்சிருச்சு. அது போக இப்போ இந்த இவங்கெல்லாம் விதைக்கு இருக்குது. சரி இருக்கட்டும், வந்தோடனே அதை போட்டுக்கலாம். இங்கே ஒரு லெமன் கிராஸ் இருக்குது, ஒரு ஆண் பப்பாளியும் இருக்குது ஓரமாக. இவங்க வந்து லெமன். அப்புறம் இந்த லைனில் 4 செடி, 4மே வேங்கேரி முள்ளுக்கத்தரி. ஓகேங்களா. அப்புறம் களைச்செடியாக வளர்ந்த ஒரு பப்பாளி. இவங்க வந்து பெண் பப்பாளி. இங்கிட்டிங்களா பூக்கள் இருக்காங்களா. சரி. அப்புறம் இவங்க வந்து ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு தான், கமலா ஆரஞ்சுன்னு தான் சொன்னாங்க. நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்காங்க. இந்த பின்னாடி வழியாக பார்ப்போம் இவங்க மற்றவங்களெல்லாம். இவங்க வந்து சப்போட்டா இந்த இருக்காங்களா, அவங்க பக்கத்தில் சப்போட்டா. அதுக்கு பக்கத்தில் இவங்க வந்து அகத்திக்கீரை. கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், உள்ளே தள்ளி இருக்குது. ஓகேங்களா. இங்கே ஒரு தொட்டி வச்சுருக்கேன். இது வந்து மொச்சங்க. சரிங்களா. அப்புறம் இங்கே வந்து நம்ம அவரைக்கால கோழி அவரை போட்டிருக்கோம். இந்த தொட்டியில் மட்டும் கோழி அவரை தான் கிடக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கக்கூடிய லாங் பீன்ஸு. அப்புறம் இது சும்மா ஹேங்கிங் பாட்டுக்காக வாங்கி வச்சது நித்திய கல்யாணி. இங்கே வந்து இது கிரேப் சில்லி 2 இப்போ தாங்க நட்டிருக்கேன். இவங்க யார் அப்படின்னா ஏர் பொட்டேட்டோ. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நமக்கு பொட்டேட்டோ வந்திருக்காங்க. நீங்களும் பார்த்துருங்க, பொட்டேட்டோ வந்துட்டாங்களே. இவங்களோட பூக்கள் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி ஒரு மாதிரி கொத்து கொத்தாக தொங்குவாங்க. சரிங்களா. சரி. அதில் இப்போ
ஒரு சங்குப்பூ இருக்குது, வெள்ளை கலர் சங்குப்பூ பார்த்தீங்களா, வெள்ளை கலர் பூத்துருக்கா. இங்கே பாருங்கள் நிறைய முளைச்சிருக்கா. இவங்க காஷ்மீரி சில்லி, வீட்டில் காஷ்மீரி சில்லி அரைக்கிறதுக்காக வாங்கினேன்னா அதை போட்டு விட்டால் இவ்வளோ வந்துடுச்சு. இதில் நமக்கு 2 மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அப்புறம் எங்கே போகலாம், இந்த சைடு வந்துடலாம். இவங்க வந்து சாதா மொச்சை இருக்குது, அவரை இருக்குது, அப்புறம் ஆமாம் கோழி அவரையும் மொச்சையும் இருக்குது. இங்கே வந்து பீக்கங்காய், இது வந்து என்ன பீக்காய் என்னமோ சொல்லுவாங்களே, மெழுகு பீர்க்கன், அது வச்சுருக்கேன். இங்கே வந்துங்க ரொம்ப சேடான ஒரு விஷயம் என்னென்னா, பூனைக்காளி அவரே ஒரு சிஸ்டர் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்களா, இல்லை காசுக்கு தான் வாங்கினேன், காசு போட்டு வாங்கினேங்க. ஆனால் வந்து 2 காய் காய்ச்சிச்சுங்க. அந்த 2 காயை அப்படியே விதைக்கி விட்டு அதை அப்படியே இன்னொரு இடத்துல போட்டு அது முளைக்கவே இல்லைங்க. ஆனால் இது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பூவும் இல்லை காயும் இல்லை, ரொம்ப கவலையாக இருக்குது. இது வந்து என்னோடய செல்லக்குட்டி வாடிட்டாங்கங்க. முதல்ல ஒரு வாட்டர் ஆப்பிள் பிள்ளைங்கள்லாம் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க, அதுவும் வாடிடுச்சு. இந்த இடத்துல திருப்பியும் அது என்ன ஸ்டார் ஃப்ரூட் வச்சேன், அதுவும் வாடிடுச்சுங்க இந்த மழையில். ரொம்ப கவலையாக இருக்குது. இது என்ன அப்படின்னாக்கா, என்ன சொல்கிறது, பூக்கள்லாம் இப்போ இருப்பாங்களே, மூக்குத்தி அவரை, பச்சை கலர், ஓகேங்களா. இது வந்து நம்ம மீனா சிஸ்டர் கொடுத்த சிவப்பு கலர் காராமணி. பறித்து அவ்வளோ சாப்பிட்டாச்சு. இப்போதைக்கு உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு காய் இல்லை. இவங்கெல்லாம் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, கேரளா வெரைட்டி ஒரு பீன்ஸ், அதுதாங்க இந்த தொட்டியில் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இது எல்லாமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஐட்டம்ஸ். இதில் வந்து மிதிப்பாகல் கிடக்குது, பாகல் கிடக்குது நிறைய. காலையில் கூட 7 பாகல் பறித்தோம். இதில் கொடி ரோஸ் இருக்குது, அவங்க எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மற்றவங்களாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அது போக யார் இருக்காங்க பாருங்கள், இந்த இருக்காங்களா, எவ்வளோ காய் கிடக்காங்க. குரங்கு பழம், இது ஃபுல்லாக அவங்க தாங்க. ஏகப்பட்ட குரங்கு பழம். இவ்வளோ பெரிய பாவைக்காய் கிடந்திருக்கு, நம்ம பார்க்கல. காலையில் ஏற்கனவே இவ்வளோ பாவைக்காவை என்ன பண்ணுறதுன்னு 7 பாவைக்காய் பறிச்சிட்டு போனேன். இப்போவும் நிறைய இருக்காங்க. சரி விதைக்கி விட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம். சாப்பிட முடியல, அவ்வளோ கசப்பு. அவ்வளோதாங்க, நம்ம மாடி தோட்டத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு கடன்னு காமிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போவும் எனக்கு ஒரு 10 சகோதர சகோதரிகள் எனக்கு நிறைய இன்னும் வெரைட்டிஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தங்க அதலக்காய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என் பீன்ஸில் அவரைக்காயிலேயே அதெல்லாம் என்ன பெயர்னு கூட எனக்கு தரலங்க. அந்த 2 வெரைட்டி அது தரேன்னு இருக்காங்க. வெண்டையில் நிறைய வெரைட்டி அது தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க. இப்படி ஏகப்பட்டது தரேன்னு சொல்லியிருக்காங்க. இலவசமாக அன்பாக சகோதரர்கள்லாம் தரேன்னு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வளர்த்து இன்னும் மாடியை நல்லா டெவலப் பண்ணி உங்களுக்கு நான் காமிப்பேன், அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். இதில் என்னென்னா, நான் கண்டிப்பாக இப்படி அரிய வகைகள் எனக்கு மற்றவங்க கொடுக்கும்போது அதை உங்களுக்கு நான் எடுத்து ஷேர் பண்ணுவேன். கடவுள் கிருபையில் நல்லா வந்தால் ஷேர் பண்ணுவேன். ஆனால் என்கிட்ட உள்ள ஒரு மைனஸ் என்னென்னா, நீங்கள் கேட்குற டைமில் என்னால் கொடுக்க முடிய மாட்டேங்குது. அதை மட்டும் நீங்கள் பொறுத்தரணும்னு சொல்லி உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் டைம் மாறி ஏன்னா என்னோடய டைம் ஒத்து வரலைங்க. அது இதுன்னு எல்லாத்துலேயும் முகம் நினச்சிட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் எனக்கு டைம் ஒத்து வராது. அதனால் எப்படி உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்பிவிடுவேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். செல்லமாக நிறைய பேர் கோவிச்சிக்கிறீங்க, ஓகே தான். ஆனால் அந்த கோவமாக மட்டும் எடுத்துகிட்டு அப்புறமா அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் எனக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச இந்த கார்டனை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நானும் நீங்கள் எல்லோரும் கார்டன் வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக எப்போதும் போல் அன்னைக்கு எப்படி இருந்தேனோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி உங்களுக்கு நான் ஃப்ரீயாக எப்போதுமே சீட்ஸு ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. எப்போவுமே நான் உங்களுடைய சகோதரியாக தான் இருப்பேன். அதை நீங்கள் நம்பலாம். ஓகேங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.